வணக்கம் வியூவர்ஸ். ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை கிளிக் பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி. ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பாம்புகளை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாம்புகள் பால் குடிக்குமா, மாணிக்க கற்களை கற்குமா, அப்புறம் மகுடி இசைக்கு பாம்பு மயங்குமா, நல்ல பாம்பின் ஜோடி சாரை பாம்பு தானே, இது போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பாம்புகள் 13 கோடி வருஷங்களாக உலகில் இருந்து வருகின்றன. மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள், விஷமுள்ள பாம்பு வகைகள் 175 வகைகள் தானே. விஷ பாம்பு, சாதா பாம்பு என்று பாம்புகள் எதுவும் பேட்சி அணிந்து கொள்ளாதான். நமக்கு எந்த பாம்பை பார்த்தாலும் விஷ பாம்பாக தான் தெரியுதுமா. பாம்புகளுக்கு விஷம் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதோட வாயை திறந்து பங்க்ஸ், அதாவது விஷப்பல் இருக்கிறதா பார்க்கறது மட்டும்தான் ஒரே வழி. மலைப்பாம்பு வகைகள் தான் முதலில் தோன்றின. விஷ பாம்புகள் பிற்பாடு வந்தவை. பாம்புகளை பற்றி பரப்பப்படும் விஷயங்களில் 99% ரீல்களே. பாம்பு புற்றுகளை கட்டாது. அது கரையான் புற்று. கரையானை சாப்பிடுவதற்காக பாம்பு அங்கே போய் தங்கி இருக்கும். உடனே அதுக்கு கரையான் தங்கி இருக்கிற புத்துல இருக்கிற பாம்பை பார்த்துட்டு நம்ம அதை குலதெய்வ வழிபாடாக சில பேர் அதை கும்பிடுறாங்க. பாம்பு புற்றுகளை கட்டாது. அப்புறம் பாம்புக்கு செவி என்பது நம்பர் 1 ரீல். பாம்புக்கு காது கிடையாது, தேவையே இல்லைங்க. ஆனால் தரை மிக மிக லேசான வைப்ரேஷன் இருந்தாலும் போதும். தலையை தூக்கி பார்க்கலாம். கூட தூரத்தில் கொஞ்சம் ஒரு இடத்துல பாம்பு இருக்குன்னா நம்ம நடந்து போகிறோன்னா அதோட வைப்ரேட்டர் அந்த பாம்புக்கு தெரியுமா, அதை பார்த்தோம்னா தலையை தூக்கிமா. மகுடின் இசைக்கு பாம்பு படம் எடுத்து ஆடுவதில்லை. மகுடிக்காரன் இசையை ஊதுனோடனே மகுடி இசையை தேடி பாம்பு மகுடி ஊதிக்கிட்டு இருக்கவனை தேடி எந்த பாம்பும் வந்ததான் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்புறம் பாம்பு பால் குடிக்கும் என்பது நம்பர் 1 ரீல். பாம்பு பாலே குடிக்காது. அதோட உணவு ஆகாரங்களே கிடையாது. பாம்போட உணவு ஆகாரம் பாம்பே கிடையாது. எல்லா பாம்புக்குமே ஷார்ட் சைட் பிரச்சனை உண்டு. டீட்டெயிலாக தெரியாத தவிர கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தாலும் பார்த்து விடும். மூவ்மெண்ட் இல்லாத செத்து போன விஷயங்களை பாம்பு தொடுவதே இல்லையா. பாம்பின் நாக்குகளுக்கு விஷம் கிடையாது. உண்மையிலே அது நாக்கே இல்லைங்க, மூக்கு. அருகில் என்ன இருக்கிறது என்பதை நாக்கை நீட்டி வாசனை பார்த்து தெரிந்து கொள்ளுமா. காதலியோட வாசனையோட தெரியுமா. எல்லா பாம்புகளுமே நான் வெஜிடேரியன் தானா. தவளை, எலி, முயல் என்று டிபன் வகையில் வேண்டுமானால் மாறுபடலாம். அப்புறம் சொல்லுவாங்க நல்ல பாம்போட ஜோடி சார பாம்புன்னுவாங்க. நல்ல பாம்பும் சார பாம்பும் ஜோடியாக கிடையாது. நல்ல பாம்பு சாரை பாம்பு லவ் மேக்கி விஷயமும் ரீலே. நல்ல பாம்பு கோப்ரா வகை, சாரை பாம்பு ரெட் ஸ்னேக் வேற. ஒன்றுக்கு ஒன்று திரும்பி கூட பார்க்கறது. பாம்பு ரொம்ப மனிதனோட ஜாதி வெறி பிடிச்சதாங்க. பாம்பு ஜாதி பார்க்கறதுல ரொம்ப உடலுறவுக்கு முன்பு நல்ல பாம்பு தம்பதிகள் ரொம்ப நேரம் டான்ஸ் வளைந்து நெளிந்து உடலை உராய்ந்து டான்ஸ் பண்ணுகின்றன. இது நம்ம ஜாதி தான் என்ன முடிவெடுத்து தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த டான்ஸ் தான். பாம்புகளில் முட்டையிடுகிற குட்டி போடுகிற 2 வகை உண்டா. தென்னாசிய நாடுகளில் இந்தியா உட்பட காணப்படும் மலைப்பாம்புகள் தான் ரொம்ப நீளம். ஈஸியாக 20 to 30 அல்லது 35 அடி வரை பிரம்மாண்டமான பாம்பு தான் தென் அமெரிக்கா காடுகளில் வசிக்கும் அனகோண்டா என்னும் மலைப்பாம்பு வகையே. வயிற்றின் பகுதி குறுக்கிய அளவை 3 அடி இருக்குமா பார்த்துங்க. அனகோண்டா மலைப்பாம்பு பிடிப்பதில் மெக்சிகோவில் வசிக்கும் மைக் வல்லவர் மிகவும் நீளமான விஷ பாம்பு ஆசிய காடுகளில் காணப்படும். அதாவது கேரளாவில் சுமார் 18 அடி உள்ள ராஜநாகம். ஒவ்வொரு நாட்டுக்கென்று பயங்கரமான விஷப்பாம்பு இருக்குன்னா. அமெரிக்காவை பார்த்துக்கிட்டோம்னா விஷப்பாம்பு ராட்டில் ஸ்னேக் காணும். இந்தியாவில் நல்ல பாம்பு ராஜநாகமா. ஆப்பிரிக்காவில் மாம்பான்ற ஒரு பாம்பு இருக்கான். ஆப்பிரிக்காவில் 2 வகை மாம்பாக்கள் உள்ளன. கருப்பு மாம்பா, பச்சை மாம்பா என உலகத்திலே பயமில்லாத முன் கோபம் உள்ள மிக வேகமாக ஊர்ந்து செல்லும் பாம்பு மாம்பா தானா. பச்சை மாம்பா மட்டுமே பச்சை பாம்புகளின் விஷப்பாம்பு. மற்ற அத்தனைகளும் சாதுவானவே. கண்கொத்தி பாம்பு ஒன்று எதுவுமே கிடையாதான். விஷம் தூப்பும் நல்ல பாம்பு வகை ஒன்று இருக்குது. 8 அடி அல்லது 10 அடி வரை விஷத்தை பீச்சடிக்குமா. அதுவும் கண்களை குறிப்பார்த்து, நம்மளோட கண்களை பார்த்து குறிப்பார்த்து துப்புமா. கண்ணை விரலால் தேய்த்தால் போடுமா, நம்ம பார்வையே போயிடுமா. நம்ம சார பாம்பு இருக்க ரெட் ஸ்னேக் ரொம்ப சாது பாம்புங்க என்றே சொல்லலாமா. விஷப்பாம்பு விஷமே கிடையாது. அதுக்கு 14 அடி வரை நீளமா. எலி என்றால் கொள்ள உயரம். அதுக்கு பால் சாப்பிடுகிற பாம்புகளாம் எதுவுமே கிடையாது. மற்றபடி மாணிக்க கல்லை கட்டுறது கக்குமா. மாணிக்க கல்லை விஷத்தை யாருமே கொத்தாமல் இருந்தால் அப்படியே மாணிக்க கல்லாக ஆயிருங்கிறதுலாம் ரொம்ப ரீலாக. பழி வாங்குவது, அப்புறம் அடிச்சு விட்டுட்டா அது பழி வாங்குங்கிறது சினிமாவில் ராமநாராயண படத்தில் வர கதையெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. பாம்புகளை பற்றி பரப்பப்படும் பொருளைகள் ஒவ்வொரு கிலோமீட்டரும் ரீல். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஎன்எஸ் 24 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.